வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி சில்லி. நான் ஷாலினி. இந்த எம்மியான கேக் ரெசிபி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹோல் வீட் கேக் தான் இது. ஃபுல்லாக கோதுமை மாவில் செஞ்ச பேசிக்கான இந்த கேக் ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த கேக் மேலே ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்க அந்த பட்டர் க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பட்டர் க்ரீம் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். வெண்ணெய் 180 கிராம், நீங்கள் 200 கிராம் கூட எடுத்துக்கோங்க. இந்த 200 கிராம்ஸ் வெண்ணெயில் 20 கிராம் எங்கே போச்சுன்னா நான் இந்த கேக் பண்ணுறதுக்கு அந்த பட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட 200 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. அதில் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது சுகரை நான் பவுடர் பண்ணி, ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா விஸ்க் பண்ணிடலாம். முக்கியமாக இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் ப்ராசஸ். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் இந்த மாதிரி விஸ்க் பண்ணேன். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தது அப்படின்னா ஒரு 1 மினிட் நீங்கள் பீட் பண்ணாவே போதும். நான் விஸ்க் வச்சிருக்கனால ஒரு 5 நிமிஷத்துக்கு கிட்ட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீமாக ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதோட கார்னர்ஸ்லாம் நீங்கள் வேணும் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் நான் டைரெக்டாகவே இந்த க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். இது 8 இன்ச் கேக் தான். ஸோ இதுக்கு நான் நிறைய க்ரீம் ஆட் பண்ணல. உங்களுக்கு நீங்கள் நிறையா க்ரீம் போட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பாருங்கள், இந்த உங்களுக்கு பத்தாது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட செஞ்சுக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக் செய்கிறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி நைஃபை கூட வச்சு நம்ம மேலே ஸ்மூத் பண்ணிக்கலாம். வேறு கலர்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொக்கோ பவுடர் மட்டும் ஆட் பண்ணி சாக்லேட் பட்டர் க்ரீம் மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒயிட் கலர் க்ரீம் இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்க க்ரீமில் நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்க போகிறேன். டோட்டலாக நான் கொக்கோ பவுடர் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். ஆனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ண தான் அது தெரியும். ஸோ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக தெரியும். அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த பவுடர் பண்ணியிருந்தா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அந்த கேக் மேலே அப்ளை பண்ணிட்டு எடுத்து வச்சிருந்த எக்ஸ்ட்ரா பட்டர் க்ரீம் தான். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அகெயின் இன்னொரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர். அண்ட் ஃபைனலி இதுதான் கடைசி ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர். ஸோ மொத்தமாக 4 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிவிட்டேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். குட்டீஸ் கண்ணெலாம் இதை காமிச்சிங்க அப்படின்னா கேக் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அண்ட் கேக் டிசைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட ரொம்ப சீப்பாக இது 50 ருபீஸ் தான் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் நாசல்லாம் இருக்குது. இன்ஜெக்ஷன் மாடலில் தான் இருக்கும். ஸோ இது உள்ள அந்த க்ரீமை நான் போட்டுட்டு ஒரு 7-8 நாசல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். முன்னாடி ட்ரையல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அது மேலே அந்த சாக்லேட் க்ரீம் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ரீம் ரொம்ப பிடிக்கும், குட்டீஸ் நிறைய க்ரீம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பட்டர் க்ரீம் சேர்த்துக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் இது பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த க்ரீம் இந்த கேக்குக்கு சைட்லையும் போட்டுட்டு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே டேட்ஸ் வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இந்த பட்டர் க்ரீம் ரெசிபியும் பார்த்தாச்சு. உடனே கேக் செஞ்சு அண்ட் அந்த க்ரீமையும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.